நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விழிஞ்சம் துறைமுகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கேரளா. சரிங்களா? இந்த துறைமுகத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச துறைமுகமாக வந்து மாற்றி ரீசெண்டாக வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சார். சரிங்களா? விழிஞ்சம் துறைமுகம் வந்து இப்போ வந்து ஒரு சர்வதேச லெவலில் இருக்கிற ஒரு துறைமுகம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், வணிகர் தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மே 5ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வணிகர் தினம் வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இதர பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1990 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மண்டல் கமிஷன் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. விபி சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த விபி சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிசம்பர் 23. அவருடைய பிறந்த நாள் தான் பார்த்திங்கன்னா தேசிய விவசாயிகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு எங்கே நடைபெற உள்ளது, எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னையில் வந்து நடக்க போகுது. 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வந்து சென்னையில் அது நடக்க போகுது. ஸோ அடுத்து பாருங்கள், கங்கா விரைவுச்சாலை எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். கங்கா விரைவுச்சாலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சம்பத்குமார் அவருக்கு கொடுத்துருக்காங்க, ஜெகதீஷ் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, காளிதாஸ் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நம்மாழ்வார் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மிருகண்டா அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிருகண்டா அணை இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மிருகண்டா அணை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.